மேட்ச் நம்பர் 1 லயன்ஸ் கிளப் நடத்தும் மேட்ச் நம்பர் 1 ஸ்கை 11 vs V11. ஸ்கை 11 பேட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுனாமி கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பவுலர் சூர்யா போடுறாரு. ஃபஸ்ட் பால் மிஸ் ஆகிருக்கு. ஸ்டம்பிள் அடிச்சிருக்கோம். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் போட்டியாக நடக்குது. 2 ஓவர் பவர் பிளே. ஓவர்ஸ் ஆடி இருக்காரு. கைக்கு போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். டேனி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தேர்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரிங்க. 4 ரன் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் அகைன் அடிச்சிருக்காருங்க. இதுவும் பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரி. 2 பாலுக்கு 2 ரன். 2 4 அடிச்சிருக்காரு டேனி. லாஸ்ட் 2 பால் ஷார்ட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்ட்ரியா? 6 ரன் கிடச்சிருக்கு டேனி பேட்லேருந்து. தொடர்ந்து 3 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அதில் 2 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த லாஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவரில் ஒயிட் பாலாக போயிருக்கு. பின்னாடி 2 ரன் இல்லை, வைடு மட்டும் போயிருக்கு. ஃபைனல் பால் ஃபஸ்ட் ஓவரில் டாஸ் பால் போட்டிருக்காரு. லெக்கில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்குது. ஃபீல்டர் ஓடிட்டு இருக்காங்க. பவுண்ட்ரி போகல. 3 ரன் ஓட்டாங்க இங்கே பேட்டர். ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். ஃபஸ்ட் ஓவரில் 19 ரன் ஆடி இருக்காங்க ஸ்கை 11. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒயிட் போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் ஃபஸ்ட் பாலே ஒயிட் போட்டிருந்தாரு. அகைன் ஃபஸ்ட் பால் ஒரு டாஸ் பால் போட்டிருக்காருங்க. அருமையாக அடிச்சிருக்காரு மிட் ஆஃபில் டேனி. இது வரைக்கும் 4 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. 3 4 ஒரு 6. செகண்ட் பால் அகைன் ஃபுல் டாஸ். இதுவும் பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரி. 4 ரன் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு டேனி. தேர்ட் பால் பெஸ்ட் 2 பால் 4 வந்திருக்கு. அகைன் ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போயிடுச்சுங்க டேனி பேட்லேருந்து. 2வது மேக்ஸிமம். இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஒயர் போட்டிருந்தார் நவீன். அடுத்த 2 பால் 4 போயிருந்தது. 3வது பால் 6 போயிருக்கு. ஃபோர்த் பால் ஹேண்ட் ஷாட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. 2 தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரனுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓட்டாங்க. கைக்கு டேரக்ட் த்ரோ அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருப்பார் கார்த்திக். 5th பால் செகண்ட் ஓவரில் விக்கெட்டுங்க. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த டேனி விக்கெட் ஆகிருக்காரு. நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு டீமுக்கு டேனி. நியூ பேட்டர் கேசவன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால் பவர் பிளேயரோட லாஸ்ட் பால் விக்கெட் ஆகிருக்காருங்க கேசவன். அருமையான பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு 3 பால் பவுண்ட்ரி கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருக்காரு நவீன். 36 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில் 2 ஓவருக்கு. இவர் தாங்க நம்ம டீமோட ஓப்பனர் கார்த்திக். நம்ம சென்னை 1028 மாரி 360 பிளேயருங்க. இவர் எப்படினாலும் சுற்றி அடிப்பாருங்க. ஃபஸ்ட் 2 ஓவருக்கு 36 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க பவர் பிளேவில் ஸ்கை 11. 3வது பால் ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு சூர்யா. 1 ரன் ஓடி இருக்காங்க. 9 லெக் மேலே. நியூ பேட்டர் சச்சின் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் சூர்யாட்டிருந்து சச்சின் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஷாட்டுங்க. ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? கேட்ச் தான் ஆகுது. விக்கெட்டுங்க. விக்கெட் நம்பர் 3. ரன் நல்லா வந்திருக்கு. ஆனால் விக்கெட் ஆகிருக்குங்க. நியூ பேட்டர் கதீர். நல்ல பேட்டர். சூப்பரான பால் போட்டிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அருமையான ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே
2 ரன்னா பவுண்ட்ரியா என்னன்னு அம்பையர் தான் சொல்லுவாங்க. 4 கொடுத்துருக்காங்க. அம்பையர் கால் 4 ரன் வந்திருக்கு கதிர் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பால் மாதிரி போட்டார். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கு சுனாமி கார்த்திக் வந்திருக்காரு. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. காலில் அடிச்சிருக்கு. ரன் எதுவும் கிடையாது. ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவருக்கு 42 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கை 11. நியூ பவுலர் யுவன். ஃபர்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. பேட்டு புட்டுட்டு போய் விழுவுதுங்க. சரியான பால். பேட்டு உடஞ்சிருச்சு. தெரிச்சிட்டு போய் விழுந்திருக்கு பேட்டு. செகண்ட் பால் சுனாமி ஃபேஸ் பண்ணுறாரு. ஷார்ட் பால் போட்டிருக்காரு. ஒரு ரன்னோட சான்ஸ் இருக்கு. ஒரு ரன்னும் அலோவ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் அருமையான பால் போட்டிருக்காருங்க. டாட் பால் ஆயிருக்கு. ஃபோர்த் பால் அருமையான ஷாட்டு. 2 ரன் போயிருங்க. ஏன்னா பின்னாடி 2 ரன் போயிருக்கு. பின்னாடி கிராண்டர் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அருமையான பால் போட்டிருக்காருங்க. ஏக்கர் மாதிரி போட்டார். ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. த ஃபைனல் பால் யுகனோட ஃபைனல் பால். 4th ஓவரில் ஃபைனல் பால். சிங்கிள் ஓடி இருக்காங்க. இப்போ பாலை மிஸ் பண்ணதுனால ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு ஸ்கை 11 49 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் போர்டில் நல்ல ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் ஸ்கோர் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த 2 ஓவர் நல்லா பிடிச்சி போட்டிருக்காங்க. V11 டாஸ் பால் டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் அகைன் ஃபுல் டாஸ். ஒன்றரை போமா 2 ரன் ஓடி இருக்காங்க. தாலா 5th ஓவர் போட்டுட்ருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆடி டாட் பால் விட்டுருக்காரு. 3 பால் போட்டிருக்காரு. இது வரைக்கும் நல்லாவும் போட்டிருக்காரு. ஃபீல்டிங் சேஞ்ச் நடக்குது. 4th பால் காலில் பட்டிருக்கு. லெக் பைஸ் ரன்னு கிடையாது. லாஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஓவர் ஷாட்டு 2 ரன். ஃபைனல் பால் 5th ஓவரில் இது வரைக்கும் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. டாஸ் பால் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டும்தான் போகும். நல்ல ஃபீல்டிங். 1 ரன் மட்டும் போயிருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 54 ரன் வந்திருக்கு 5 ஓவருக்கு. நல்ல ஸ்கோர் தான். ஆனால் இந்த பிச்சில் ஃபயர் பாலுங்கிறதுனால கொஞ்சம் ரன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 10 ரன் ரேட்டில் வரணும். ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் அடிச்சுட்டு ஓடி இருக்காரு சுனாமி கார்த்திக். செகண்ட் பால் டாட் பால் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன்னு கொடுத்தாரு. ஆனால் 2 விக்கெட் எடுத்தார். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் 1 ரன் கொடுத்து செகண்ட் பால் டாட் எடுத்திருக்காரு. நவீனோட 3rd பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் 6 ரன் போயிருக்கு. அருமையான ஷாட்டுங்க. கவர்ஸ் மேலே அடிச்சிருந்தாரு. சூப்பரான ஷாட்டு. கிளாசிக். 4th பால் டாட் பால் ஆயிருக்குங்க.
அருமையான லென்த்தில் போட்டார். டாட் பால் ஆயிருக்கு. அருமையான பந்து. நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு, ஆனால் விக்கெட் ஆயிருக்காரு. லாஸ்ட் பால் நவீனோட நியூ பேட்டர் வந்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. அம்பையர் சிக்னல் விக்கெட். உங்கள் முதல் பந்தில் அடித்தார். ஓவர் முடிஞ்சிருக்கு. நியூ பேட்டர் பிளாக் தோனி. தோனி வந்திருக்காரு. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தோனி. இந்த பிச்சில் நிறையா சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் பேட்டில் கூட நிறையா சிக்ஸ் வந்திருக்குன்னு அவரே சொல்கிறாரு. அது என்னன்னு தெரில, ஊரில் அடிச்சிருப்பாரு. இங்கேயும் நிறையா சிக்ஸ் அடிக்கிறாரு. பார்ப்போம் பிளாக் தோனி என்ன பண்ணுறாரு. இந்த லாஸ்ட் ஓவர் 61 ரன் வந்திருக்கு 6 ஓவருக்கு. ரிவர்ஸில் ஆடி இருக்காரு. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்லைங்க, வந்துட்டாருங்க. நியூ பேட்டர் மணி வேலன். பிளாக் தோனி. பார்க்கலாம், இன்னும் 5 பால் இருக்குது. இவர் எப்பயுமே அப்படி தாங்க, 4 பால் பிடிப்பார், அதில் 2 மேக்ஸிமம் அடிப்பார். ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் என்ன பண்ணுறாருன்னு தெரில, பார்ப்போம். பவுலரும் நல்லா போட்டுட்ருக்காங்க. கேட்ச் தாங்க ஆவார்னு நினைக்கிறேன். விக்கெட்டா? விக்கெட். ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசினாவே விக்கெட் தான் வராங்க. நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தால் கூட நல்லா அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மணி வேலன், பிளாக் தோனி. சரி, நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் ஆடி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் அதுக்கு தான் போனார். ஷாட்டுக்கு போனார், விக்கெட் ஆகிருக்காரு. மணி வேலன் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. லாஸ்ட் 2 மோர் இந்த இன்னிங்ஸோட. ஷார்ட் பால் மேக்ஸிமம் அடிச்சிருக்காரா? போயிடுச்சுங்க. 6 ரன் கிடச்சிருக்கு. ஸ்கை 11க்கு ஷார்ட் பால் போட்டார். இது வரைக்கும் ஃபுல்லர் லென்த்தில் போட்டுட்டு இருந்தார். இப்போ ஷார்ட் பால் போட்டோன்னா அந்த பாலை பார்த்து அடிச்சிட்டாருங்க ஜப்பான். ஃபைனல் பால் அருமையான பால் போட்டிருக்காரு. மேக்ஸிமமா விக்கெட்டுங்க. கேட்ச் ஆயிருக்காரு. நல்ல ஷாட் தான் அடிச்சாரு. உள்ளே வந்த பால் ஹெலிகாப்டர் ஷாட்டு. ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. 6 லைனில் எகிரி பிடிச்சிட்டாங்க. விக்கெட். ஸ்கோர் இது வரைக்கும் ஸ்கை 11 68 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்கை 11 70 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க V11க்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஜப்பான். ஸ்ட்ரைக்கில் சதீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 70 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க ஸ்கை 11. ஸ்கை 11 ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 36 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எவ்வளோ அடிப்பாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே அருமையான பால் போட்டிருக்காரு. கேட்சா? இல்லைங்க, டாட் பால் ஆயிருக்கு. சதீஷ் விக்கெட் ஆயிருக்காரு. தேர்ட் பால் நியூ பேட்டர் லாலா வந்திருக்காரு. ஃபீல்டிங்கில் மாற்றம் செய்ய பார்க்கிறார் கார்த்தி. ஃபோர்த் பால் 3வது பந்து வீச ஜப்பான் வந்திருக்காரு. சாரி, தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் வைக்க போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். 3வது பந்து டாட் பால் ஆயிருக்கு. ஃபோர்த் பால் பவர் பிளேயில் 3 பால் டாட் பால் போகிறது நல்ல விஷயம். ஸ்கை 11க்கு காலில் அடிச்சிருக்கு. 4வது பந்து டாட் பால். இதுவும் டாட் பால் ஆயிருக்கு. அருமையாக போட்டிருக்காரு ஜப்பான். லாஸ்ட் 2 மோர். அருமையான பால் போட்டிருக்காரு. எல்லாமே கட்ரு தான், வேரியேஷன் போட்டுட்டு இருக்காரு. 5 பாலும் டாட் பால் ஆயிருக்கு. ஃபைனல் பால் 2 ரன். மாறியது. ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது
துபாய்ஸில் தான் வந்துருந்துச்சு. ஜப்பான் சூப்பராக போட்டிருந்தாரு. ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு மகி ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காங்க. செகண்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் கமாண்டர் பாக்ஸில் போய் விழுந்திருக்கு. மேக்ஸிமம் டீப் ஆன் பேட்லேருந்து. தேர்ட் பால் மகியோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருந்தாரு. ரெண்டாவது பால் மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. ரெவெஞ்ச் கிடைக்குமா? ஷாட் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஆள் இல்லை. ஃபோர் எதுவும் போகலை. நல்ல ஃபீல்டிங் கதிர்ட்டு இருந்து 2 ரன் ஓடிருக்காங்க. கதிர் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள். மொத்தம் பணி 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும். ஃபோர்த் பால் அதான் இன்னும் வரல. இது வரைக்கும் 10 ரன் வந்திருக்கு. ஃபோர்த் பால் நல்ல பால் போட்டிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. கீப்பர் அப் டு போயிருக்காங்க. லாஸ்ட் 2 more பவர் பிளேயில் ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்காங்க. 1 ரன் தான் போகும். ஏன்னா ஃபெயிலியர் அங்கே இருக்காரு. சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து மிஸ் பண்ணியிருக்காருங்க கீப்பர். அதனால் விக்கெட் மிஸ் ஆயிருக்கு. பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக விக்கெட் ஆகிருப்பார். லாலா இந்த ஃபைனல் பால் பவர் பிளேயில் அங்கே ஆளே இல்லைங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 12 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க V11. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் கதிர் மேக்ஸிமம் 6 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லாலா அருமையான ஷாட்டு. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் போயிருந்துச்சு. விக்கெட் ஆயிருக்காருங்க. நல்ல பால். நியூ பேட்டர் சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் ஸ்லாட்ல விழுந்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. எங்கேயோ போயிடுச்சு பால். சூர்யா பேட்ல இருந்து வருது. மேக்ஸிமம் 6 ரன். விக்கெட். இதே மாதிரி முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் லாலா 6 அடிச்சிருந்தாரு. அடுத்த பால் விக்கெட் ஆயிருந்தாரு. இப்போ சூர்யாவும் அதே மாதிரி 6 அடிச்சுட்டு விக்கெட் ஆயிருக்காரு. நல்ல பவுலிங். ரெவெஞ்ச் கொடுத்துட்டே இருக்காரு கதிரவன். நியூ பேட்டர் பாண்டி ரிவர்ஸ் ஆடி இருக்காரு. பேட்டில் பட்டிருக்கு. ரன் எதுவும் ஓடலை. நல்ல பந்து. 3 ஓவருக்கு 25 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க V11. நெக்ஸ்ட் பவுலர் மகி அருமையான ஷாட் போட்டுருக்காரு. விக்கெட் ஆக சான்ஸ் இருக்குது. போயிட்டாருங்க. பாலை கலெக்ட் பண்ண முடியல. பண்ணியிருந்தா விக்கெட்டாக இருக்க சான்ஸ் இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பால் எஜ்ஜாக இருக்குது. பின்னாடி 1 ரன் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் 2 ரன். லாஸ்ட் பால் 4th ஓவரில் ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியும். 1 ரன் ஓடி இருக்காங்க. நியூ பவுலர் சுனாமி கார்த்திக். இந்த பிச்சில் 1 லட்சம் பாலுக்கு மேலே போட்டிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. எதிர்கொள்கிறார் 45 ரன்னை. ஃபர்ஸ்ட் பால் அருமையான பால் போட்டிருக்காரு. டாட் பாலா விக்கெட்டா? டாட் பாலாக இருக்கு. அருமையான பந்து அண்ட் அருமை. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு. செகண்ட் பால் விக்கெட்டா? விக்கெட்டுங்க கையில் போயிருக்கு. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த தீபான் விக்கெட் ஆகிருக்காரு. நல்ல பால் போட்டிருக்காரு சுனாமி கார்த்திக். கேசவன் நல்ல கேட்ச் பிடிச்சிருந்தாரு. தேர்ட் பால் 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு.
ஷார்ட் அடிச்சிருக்காரு, தூக்கி விடுறாரு, பவுண்டரி போகுமா? ஜப்பான் வந்திருக்காரு, பாலுக்கு கண்டிப்பாக வந்துட்டாரு. அருமையான த்ரோ அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால், 4th பால். இது வரைக்கும் 2 ரன் கொடுத்துருக்காரு. ரிவர்ஸா திரும்பி இருக்காரு. கேட்சுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லை கேட்சிங்க, விக்கெட். 2 விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்திக். நியூ பேட்டர் சுபு சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காருங்க. கட் ஷாட் மாதிரி. பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன். 4ங்க. 4 ரன். ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன் அடிச்சிருக்காரு. டாட் பால். நீங்க சொன்னது எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. விமல் கிட்ட அடிச்சா 2 ரன் வரலான்றது. அருமையான கால் கொடுத்தீங்க. சூப்பர். கார்த்தியும் கொஞ்சம் வெயில் ஜப்பான் முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே ஜப்பான். டச் போட்டிருக்காரு, கைக்கா போயிருக்கு, மேலே பட்டிருக்கு. கொஞ்சம் பார்த்து தேடிங்க. நெக்ஸ்ட் பால் கட்டுற மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால். வைஸ் கிடையாது, அதனால டாட் பால். ஸ்டேட்ல சந்திராவை எதிர்பார்க்குறேன். டாட் பால். கவலைக்கிடமா இருக்குமா? நல்லா போட்டுருக்காரு ஜப்பான். 3 பால் போட்டிருக்காரு. 3 பாலும் டாட் பாலாக இருக்கு. நியூ பேட்டர் சிவா. 4 ரன் மட்டுமே. டாட் பால். லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சுனாமி கார்த்திக் வந்திருக்காரு. காட்டுற மாதிரி போட்டார். ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இல்லை, போட்டாங்க. 5 பாலுக்கு 31 ரன் ஆட் பண்ணோம். ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? போகலை, விக்கெட். அருமையாக அடித்தார், பட் ஆனால் அது வந்து கேட்ச் அடிச்சது. நியூ பேட்டர் கௌதம். ஷார்ட் அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலு. மேக்ஸிமங்க அருமையான ஷாட் அடிச்சிருக்காருங்க. வரைக்கும் நல்லா போட்ட இந்த சுனாமி கார்த்திக் ஓவர்லேருந்து மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. கௌதம் அந்த ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. ரன் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணியிருக்காரு. அடிக்கணும். அருமையான பந்து, ஃபுல் பந்து வீசாளர். அவர் கண்டிப்பா ரன் அவுட் பண்ண மாட்டாரு. இதை பாருங்க, இதுதான் ஸ்கை 11. எப்பவுமே லாஸ்ட் பால் டாட் பால் ஆயிருக்கு. மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸ்கை 11. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கை 11 மேட்ச் வின் பண்ணிருக்காரு கார்த்திக். லாஸ்ட் ஓவர் போட்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸ்கை 11. ஹார்ட் லக் V11. நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க, பவுலிங் நல்லா போட்டாங்க V11. ஹார்ட் லக் ஸ்கை 11க்கு கங்க்ராட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் மேட்ச் ஜப்பான். அண்ணன் தினேஷ் அண்ணன் கொடுக்க ஜப்பான் மேன் ஆஃப் மேட்ச் வாங்குறாரு.